بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد المجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد المجيد. எல்லா புகழும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த நபி தோழர்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், மூமினான ஆண் பெண்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மாவிலே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் வற்றா கருணை முழுமையாக உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நேரத்தில் இங்கே பேசப்படக்கூடிய சொல்லப்படக்கூடிய செய்திகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்று நடப்பதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்கான வாய்ப்பை நம்ம அனைவருக்கும் தருவானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவினுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே மனிதனை படைத்ததனுடைய அவனுக்கு வாழ்வும் மரணமும் வழங்கப்பட்டதை பற்றி திருக்குர்ஆனிலே சொல்லும் பொழுது, அழகிய செயலுக்குரியவர்கள் யார் என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் உங்களுக்கு இந்த வாழ்வும் மரணமும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சுட்டி காண்பிக்கின்றான். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் அழகிய செயலுக்குரியவர்கள் யார் என்பதை பரிசோதனை செய்வதற்கு தான் இந்த வாழ்வும் மரணமும். அப்ப அந்த அழகான செயல் செய்யக்கூடியவர்கள் என்று வருகின்ற பொழுது மனிதனுடைய வாழ்க்கையிலே நன்மைகள் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியத்துவம் நமக்கு என்ன செய்கின்றது இந்த செய்தியிலே, இந்த ஆயத்திலே சொல்லப்படுகின்றது. பொதுவாகவே நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதரிடத்திலே இருக்கக்கூடிய அந்த நன்மைகளை பிரதானமாக கவனிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது நன்மையுடைய அந்த எடையை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது, ஃபஅம்மாமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்தி ராதியா. யாருடைய எடை கனமாக இருக்கின்றதோ அவர்கள் இன்பமான வாழ்க்கையில இருப்பார்கள். அப்ப மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மையுடைய விஷயத்தை பிரதானமாக கவனிக்கிறான் என்கின்ற தகவல் அதிலே நமக்கு சொல்லப்படுகின்றது. அதே போல யாருடைய எடை குறைவாக இருக்கின்றதோ அவர்கள் ஹாவியாவிலே இருப்பார்கள், நரகத்திலே இருப்பார்கள் என்கின்ற தகவலும் அதன் தொடர்ச்சியாக சொல்லப்படுகின்றது. அப்ப நன்மை என்பது அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமைகளை பிரதானமாக கவனிக்கப்படுவதிலிருந்து நன்மையுடைய முக்கியத்துவம் நமக்கு எந்த அளவுக்கு ஆணித்தனமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவான ஒரு மார்க்கத்தினுடைய அடிப்படை என்னவென்று சொன்னால், நாளை மறுமையிலே ஒவ்வொருவரும் சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த நிலை என்பது அல்லாஹ்வுடைய கருணையின் அடிப்படையில் தான் எல்லோரும் சொர்க்கம் செல்ல போகிறோம். அது பொதுவான ஒரு அடிப்படை. என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தகவலை சஹாபாக்களிடத்திலே சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அவரவர்கள் செய்யக்கூடிய அமலை வைத்து யாருமே சொர்க்கம் போக முடியாதா என்று கேட்கின்ற போது கூட அவரவர்கள் செய்யக்கூடிய அமலை வைத்துலாம் யாரும் சொர்க்கம் போக முடியாது. அல்லாஹ் தன்னுடைய கருணையால் ஒவ்வொருவரையும் என்ன செய்கிறான், சொர்க்கத்துக்கு அனுப்புறான் என்கின்ற தகவலை சொல்லுகின்ற பொழுது நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரத்திலே கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னா நீங்களுமா அப்படின்னு கேட்கின்றார்கள். ஆம், அல்லாஹ் என்னையும் தான், நானும் அல்லாஹ்வுக்கு வணக்க வழிபாடுகள் பல்வேறு விதமான திக்ருகள் நன்மைகளை செய்தாலும் என்னுடைய நன்மையை கொண்டு கூட நான் என்ன செய்ய முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது. இல்லா ஐயத்தகம்மதுனி அல்லாஹ் பி ரஹ்மான், அல்லாஹ் தன்னுடைய அந்த ரஹ்மத்தால் கருணையால் போர்த்தி கொண்டாலே ஒழிய
நான் கூட சொர்க்கம் செல்ல முடியாது என்கின்ற தகவலை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கின்றார்கள், சுட்டி காட்டுகின்றார்கள். அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியாமத்து அளவிற்கு மனிதனால் என்ன செய்ய முடியாது, இறைவனுக்கு நன்றி செலுத்த முடியாது. ஒரே ஒரு கண்ணை எடுத்துக்கொண்டால் கூட அதற்கு ஒரு மனிதன் நன்றி செலுத்த வேண்டும் என்று முடிவெடுத்தாலும் கூட அவருடைய வாழ்நாள் பத்தாது. அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உறுப்புகளை எல்லாம் பற்றி பேசும் பொழுது அது அருள்கொடை என்று சொல்லி காண்பிக்கின்றான். அப்ப அல்லாஹ் மனிதனுடைய அந்த பலவீனத்தை கருத்திலே கொண்டு இவனால் இவ்வளவுதான் செய்ய முடியும் என்ற அடிப்படையில் அவனுடைய கருணையை கொண்டு எல்லாத்தையும் என்ன செய்கின்றான், சொர்க்கத்துக்கு அனுப்புகின்றான். இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். கூடுதலான விஷயம் என்ன? திருக்குர்ஆனுடைய மேலே ஓதி காண்பித்த வசனத்தின் அடிப்படையில் நன்மைகள் என்பது பிரதானமாக கவனிக்கப்படும். தீமைகள் செய்திருப்பான் என்று சொன்னால் அந்த தீமைக்கான தண்டனை அவனுக்கு வழங்கப்படும் என்கின்ற ஒரு அறிவுரை மார்க்கத்திலே கூடுதலாக சொல்லுகின்ற நேரத்தில் நன்மையுடைய விஷயத்தில் ஒவ்வொருவரும் எந்த அளவிற்கு கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற பாடத்தை அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை மூலமாகவே அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். பொதுவாகவே இந்த மார்க்கத்தை பொறுத்தளவில் ஒரு நன்மைக்கு ஒருவர் முன்மாதிரியாக இருப்பார் என்று சொன்னால் அதனுடைய சங்கிலி தொடர் வழியாக அவருக்கு ஒரு நன்மை போய் சேரும். உதாரணமா நான் ஒரு தர்மம் செய்யறேன், என்னால் தர்மம் செய்ய முடியாது என்று சொன்னால் எனக்கு ஒரு நன்மை கிடைக்கும். என்னால தர்மம் செய்ய முடியல, நான் ஒருத்தர் கை காமிக்கிறேன், இவர்கிட்ட போய் கேளுங்க பை, இவர் என்ன செய்வாரு, தர்மம் கொடுப்பாரு என்று சொல்லி அவர் தர்மம் கொடுப்பார் என்று சொன்னால் அவர் செய்த அதே கூலி எனக்கும் வழங்கப்படும். இது மார்க்கத்தில் நன்மைக்கான ஒரு முன்னோடி. அப்படி பார்க்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு என்ன செய்கின்றார்கள், நன்மையுடைய மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்கள், குர்ஆனுடைய வசனங்கள், ஹதீஸ்கள் என்று சொல்லி எல்லாத்தையுமே அவர்கள் வழியாகத்தான் வருகின்றது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு எவ்வளவு நன்மைகள் போய் சேரும். இன்றைக்கு 700-800 கோடி மக்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுல பெரும்பாலான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நன்மைகளை செய்து வருகிறார்கள் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் தொட்டு இன்றைய வரையிலும் இனி உலகம் அழிகின்ற வரையிலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனையை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒவ்வொருடைய பங்களிப்பும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் அதிகமாக சேரும். முதல் மனிதர் அவர்கள் தான். ஆனால் அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுமே தங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைக்கான வாய்ப்பு எங்கெல்லாம் கிடைக்கின்றதோ அது அவர்கள் தவற விட்டதே கிடையாது. சொல்ல போனால் நன்மையை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தை மூட்டக்கூடிய வகையில் தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே பல செய்திகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. பத்ர் போர்க்களம் நமக்கு தெரியும். பத்ர் போர்க்களத்தில் திடீரென்று ஏற்பட்ட ஒரு போர், ஒரு முன் ஏற்பாடாக நடந்த ஒரு போர் கிடையாது. போர்க்களத்தில் எதிரிகளோடு சண்டை போடுவதற்குண்டான ஆயுத பலங்கள் கிடையாது, பொருளாதாரம் கிடையாது, ஒட்டகங்கள் கிடையாது, வாகனங்கள் கிடையாது. எல்லாமே திடீரென்று ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு நிலைதான் பத்ர் போர்க்களம் நமக்கு எல்லாம் தெரியும். அந்த பத்ர் போர்க்களத்தில் இந்த போர்க்களத்திற்கு செல்வதற்காக வேண்டி வாகன ஏற்பாடுகள்ல குறைவாகத்தான் இருக்கின்றது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, ஒரு வாகனத்திற்கு 3 பேர் என்ற அடிப்படையில் என்ன செய்றாங்க, ஆட்களை பிரிக்கின்றார்கள். 3 பேர் என்று சொன்னால் ஒரு ஒட்டகத்தில் 3 பேர் பயணம் செய்யக்கூடிய வகையில் பிரிக்கிறாங்க. 3 பேரும் போக முடியாது. அதிலேயே இன்னொரு ஒரு வழிமுறை சொல்றாங்க, 2 பேரும் பயணம் செய்யணும், ஒருத்தர் நடந்து வரணும். ஒரு குறிப்பிட்ட தொலைவு இவ்வளவு தூரம் 2 பேர் என்ன செய்யணும், நடந்து வர வேண்டும். ஒருத்தர் என்ன செய்யணும், 2 பேர் உட்காரணும், ஒருத்தர் நடந்து வர வேண்டும் என்கின்ற ஒரு பங்கின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் பிரிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒட்டகத்தை பிரிச்சு கொடுத்தாச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் என்ன செய்றாங்க, அந்த ஒட்டகத்தை பிரிக்கின்ற பொழுது அவர்களுடைய பங்களிப்புதாரராக 2 நபித்தோழர்கள் வருகின்றார்கள். அபூ லூபா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அலி ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய இன்னொரு நபித்தோழர். அவங்க என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஒட்டக பங்களிப்புல இருக்கிறாங்க. அப்போ பயணம் கிளம்பிக்கிட்டு இருக்குது. அப்ப இந்த 2 நபித்தோழரும் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க ஒட்டகத்தில் இருந்துக்கோங்க, நாங்கள் வேண்டுமானால் உங்களுக்கு பகரமாக நாங்க என்ன செய்யறோம், நடந்து வருகிறோம் என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, என்னது நீங்க நடந்து வரீங்களா, நீங்க என்னை விட வலிமையிலேயும் குறைவு அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் நல்லா என்ன செய்றாங்க, உடல் திரகாத்தரமாக நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்ற அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு, பலத்தால நீங்க குறைவா இருக்கின்றீர்கள், அதே நேரத்தில் நன்மை என்பது நான் தேவையில்லாதவனும் கிடையாது அப்படின்னா எனக்கு நன்மை தேவை. இந்த நடப்பதால் அதில் ஏற்படுகின்ற சிரமங்கள், அதில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள், இதன் மூலமாக நன்மை இருக்கின்றது, அது உங்களுக்கு மட்டும்தான் தேவையா, எனக்கும் தேவை என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கின்றார்கள், அந்த நபித்தோழருக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். பாருங்க, இப்ப இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய நன்மைகளுடைய பட்டியலை எடுத்தோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்த உம்மத்தினுடைய அமல்களுடைய அந்த நன்மைகளுடைய ஒரு பங்களிப்பு அல்லாஹ்வுடைய தூதருக்கு போய் சேர்ந்தாலும் கூட
அல்லாஹ்வுடைய நமக்கு அதெல்லாம் போதும் என்று நினைக்கல. நன்மை செய்வதற்கான வாய்ப்பு எங்கெல்லாம் கிடைக்குமோ, சேகரிக்க முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பாடத்தை தன்னுடைய வாழ்க்கை மூலமாகவே சொல்லித் தருகின்றார்கள். இதுதான் மார்க்கத்தினுடைய அடிப்படை. நாமெல்லாம் இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் இந்த உடலை விட்டு இந்த உயிர் பிரிகின்ற வரையிலும் கடைசி நேரத்தில் கூட ஒரு நன்மை செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னால் செய்ய வேண்டும் என்கின்ற அறிவுரை தான் மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு நபிமொழியை நீங்க பாருங்களேன். இந்த செய்தியிலிருந்து ஒரு மனிதன் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, உயிர் போச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அதுக்கு முன்னாடி வரையிலும் உனக்கு என்ன வாய்ப்புகள் கிடைக்கின்றதோ அதை பயன்படுத்தி நீ என்ன செய்ய வேண்டும், நன்மைகளை சேர்க்க வேண்டும் என்கின்ற நன்மையுடைய முக்கியத்துவம் மார்க்கத்திலே சொல்லப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மறுமை நாளுக்கான அறிகுறிகள் உங்களுடைய கண்ணுல தென்படுது. உலகம் அழிகிற மாதிரி உங்களுடைய கண்களுக்கான அறிகுறிகள் தென்படுது. அந்த நேரத்தில் எல்லாரும் என்ன செய்வோம், ஓடக்கூடிய பதறக்கூடிய இந்த மாதிரி ஒரு நிலையில இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், அந்த நேரத்தில் கூட உனக்கு நன்மைக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. உன்னுடைய கையில ஒரு செடி ஒன்று இருக்கின்றது, அதை நீ நட்டு வச்சிரு. நீ பார்க்கக்கூடிய அந்த விஷயம் நடக்காமல் போய் உலகம் அழியாமல் இருக்கும் என்று சொன்னால், நீ நட்டு வைத்திருக்கக்கூடிய இந்த செடி அதுக்கு செடியாகி மரமாகி காயாகி பூத்து குலுங்கக்கூடிய நிலையில் அதன் மூலம் பறவைகள் இன்னபிற மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் உனக்கு தர்மமாக அமையும் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. பாருங்க, உலகம் அழிவதற்கான அந்த அறிகுறிகள் கண்களுக்கு முன்னால் தென்பட்டாலும் கூட உன்னுடைய கடைசி நேரத்தில் உன்னுடைய கையில ஒரு செடி இருக்கும் என்று சொன்னால் அதை நட்டு நீ என்ன செய்ய, நன்மையை பெற்றுக்கொள் என்கின்ற வழிமுறை இந்த மார்க்கத்திலே சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நான் இவ்வளவு செய்து விட்டேன், அவ்வளவு செய்து விட்டேன், இத்தனை ஹஜ் செய்து விட்டேன், இவ்வளவு வாரி வாரி இறைத்து விட்டேன், யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னுடைய மரணம் வரையிலும் உனக்கான நன்மைக்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னால் நீ நன்மை செய்தாக வேண்டும் என்கின்ற அறிவுரை தான் மார்க்கத்தில் அதிகமாக சொல்லப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது மனிதனுடைய வாழ்க்கையில நன்மைக்கு என்று அவன் தனியாக என்ன செய்ய வேண்டும், கவனம் எடுக்க வேண்டும். சொல்ல போனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையிலே இந்த நன்மையை எடை போடுவதற்கென்று ஒரு தராசு வைத்திருக்கின்றான். நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம், மீசான் என்று சொல்லக்கூடிய தராசி, நன்மையை எடை போடக்கூடிய தராசி. இதெல்லாம் இன்னைக்கு நம்ம சர்வசாதாரணமாக புரிந்து கொள்கின்றோம். முன்னாடி உள்ள காலங்கள்லாம் நன்மை எடை போடுவதற்கு ஒரு தராசு என்று சொன்னால் புரிந்து கொள்வதற்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. எல்லாவற்றையும் அளவிடக்கூடிய கருவியை நம்ம அறிந்து வைத்திருப்பதால் மனிதனே இவ்வளவு கண்டுபிடிக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான், அதை விட ஒரு நுணுக்கமானவனாக இருக்கின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். ஏனால் காற்றை எடை போடுவதற்கு கருவிகள் இருக்கின்றது, ஒளியை அளவிடுவதற்கு கருவி இருக்கின்றது, ஒரு வலியால் ஏற்படக்கூடிய வேதனை எந்த அளவிற்கு வலியை தாங்குகிறான் என்கின்ற கருவி இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அல்லாஹ் நன்மையை எடை போடுவதற்கு என்ன செய்கின்றான், மீசான் வைத்திருக்கிறான் என்று சொல்லுகின்ற பொழுது அதை புரிந்து கொள்வதற்கு இலகுவாக இருக்கின்றது. அந்த நன்மையுடைய தராசை கணக்க வைப்பதற்கான பல்வேறு வழிமுறைகள் மார்க்கத்தில் சொல்லப்படுகின்றது. அதுல நாம் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொருவரும் கவனமாக இருந்து நன்மையுடைய தராசு அங்கு அதிகமாகின்றதா என்கின்ற பார்வையிலே மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை, அதுவும் இலகுவான பல செய்திகள் மார்க்கத்திலே சொல்லப்படுகின்றது. தராசை கணக்கு செய்வதற்கு நீங்க காலையில வந்தா நைட் வரைக்கும் நின்னுகிட்டே தொழணும் அப்படி மார்க்கம் சொல்ல. சில திக்ருகள், சில நல்ல குணங்கள், சில ஒரு உதவிகள், சில தர்மங்கள், இப்படி நம்மால் என்ன முடியுமோ இதை வைத்து கூட ஒருவர் என்ன செய்ய முடியும், இந்த தராசை, இந்த மீசான் என்று சொல்லக்கூடிய தராசை கணக்கு செய்து விட முடியும் என்கின்ற அறிவுரை மார்க்கத்தில் நமக்கு என்ன செய்யப்படுகிறது, பல்வேறு கோணங்களில் சொல்லப்படுகின்றது. அதையெல்லாம் நாம் கவனத்திலே கொண்டு நம்முடைய வாழ்க்கையில அன்றாடம் ஒரு கொஞ்ச நேரம் ஒதுக்கினால் போதும், அல்லது சில நிமிடங்கள் ஒதுக்கினால் போதும், ஒவ்வொரு நாளும் இந்த தராசை நாமும் என்ன செய்யலாம், அதிகமாக எடை போடக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்காக ஒவ்வொரு நாளும் ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற அறிவுரை மார்க்கத்திலே சொல்லப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, தன்னுடைய காலத்துல அந்த சுபூ தொழுகைக்காக வேண்டி ஒரு நாள் செல்கின்றார்கள். போகின்ற பொழுது அன்றைய தினத்தில் யார் வீட்டுல அவர்கள் தங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஜுவைரியா என்று சொல்லக்கூடிய தன்னுடைய மனைவியுடைய வீட்டுல அங்க இருக்கிறாங்க. ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய தொழுகைக்கு போகின்ற பொழுது அவங்களும் தொழுகைக்காக தயாராகி சில திக்ருகளில் ஈடுபட்ட நிலையில தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, பள்ளிக்கு போறாங்க. பள்ளிக்கு போயிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சுபூ தொழுவதற்கு பின்னால், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழக்கமே என்னதான், சுபூ தொழுதுட்டு உடனே வீட்டுக்கு வந்துட மாட்டாங்க. ஒரு நீண்ட நெடிய நேரம் மக்களுக்கு ஏதாவது மார்க்க அறிவுரைகள் சொல்வது, பல விஷயங்களை அவர்கள் செய்வார்கள். ஒரு முற்பகல் நேரத்துக்கு நெருக்கமாக அதிகமான நேரங்கள் பள்ளியில கழிச்சுட்டா வீட்டுக்கு வருவாங்க. அதே மாதிரி அன்றைய தினத்துல என்ன செய்றாங்க, பள்ளிக்கு போகின்றார்கள், தொழுகின்றார்கள். வீட்டுல வந்து பார்த்தா தன்னுடைய மனைவி என்ன செய்றாங்க, ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்
அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி பார்த்துட்டு போனார்களோ அதே நிலையில இருக்கிறாங்க. அதே நிலையில திக்ர் செய்து கொண்டு சில வழிபாடுகளை சில வழக்கங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கேட்கிறாங்க, நான் போகும்போது எந்த நிலையில உங்களை பார்த்தனோ அதே மாதிரி இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே, சில திக்ர்களை நான் என்ன செய்யறேன், சில நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு சொல்லுகின்றார்கள், நீ இவ்வளவு நேரம் இருந்து செய்யிருக்க நன்மை இருக்குது இல்லையா, அதை நான் சில திக்ர்களை நான் சொல்லி தரேன், அதை நானும் செய்து அந்த நன்மையை பெற்றுக்கொண்டேன், அதை நீயும் தெரிந்து கொள் என்று சொல்லி ஒரு துவாவை சொல்லி தருகின்றார்கள். சின்ன ஒரு துவா தான், ஒரு 4 வரி கொண்ட ஒரு துவா. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இந்த 4 வார்த்தை. இதை ஒருவர் 3 முறை சொல்வார் என்று சொன்னால், நீங்க இவ்வளவு நேரம் உட்கார்ந்து திக்ர் செய்தீர்கள், இந்த நன்மை உங்களுக்கு கிடைச்சிடும். எவ்வளவு நேரம் இருக்கிறோம், சுபு தொழுகையிலிருந்து அவர்கள் ஒரு முற்பகல் முன்னாடி வரையில் ஒரு நீண்ட நெடிய நேரத்திலே அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த திக்ரானது, இந்த திக்ரை 3 தடவை சொன்னால் போதும் உங்களுக்கு அந்த நன்மை கிடைத்துவிடும் என்று சொல்லி தன்னுடைய மனைவிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கின்றார்கள், இந்த ஒரு வழியை சொல்லி காட்டுகின்றார்கள். ஏன் இந்த துஆவுக்கு அவ்வளவு சிறப்பு? இதில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், முற்றிலுமாக அல்லாஹ்வை புகழ்ந்து தள்ளக்கூடிய அனைத்து வார்த்தைகளும் இந்த திக்ரிலே அடங்கியிருக்கின்றது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி, இறைவனை புகழ்கிறோம் எந்த அளவிற்கு, அதத ஹல்கிஹி, அல்லாஹ்வுடைய படைப்பிடங்கள் அளவுக்கு நான் அல்லாஹ்வை புகழ்றேன். அந்த வார்த்தையை மட்டும் தான் போட போறோம், அந்த அளவுக்கு புகழல. அல்லாஹ்வுடைய படைப்பு உலகத்தில் எவ்வளவு இருக்கு நம்மால கணக்கு பண்ண முடியுமா? அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் மனிதன் என்பவன் ஒரு அங்கம், அவ்வளவுதான். இன்னைக்கு 700 கோடி பேர் இருக்கிறோம், இன்னைக்கு உலகம் அழியறவங்க எவ்வளவு பேர் வர்றாங்களோ, இதற்கு முன்னால் எத்தனை ஆயிரம் பேர் எத்தனை லட்சம் பேர் இறந்தார்கள், எத்தனை கோடி பேர் இறந்தார்களோ, இது மனித படைப்பு. மனித படைப்பை தாண்டி அல்லாஹ்வுடைய படைப்பு உலகத்தில் எவ்வளவு இருக்குது? வானவர்கள் நம்மால கணக்கு செய்ய இயலுமா? வானவருடைய பட்டியலை எடுத்தாலே அதற்கு நம்பர் போட முடியாது. ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் 2 வானவர் நியமிச்சு வச்சிருக்கிறான், கிராமன் காத்திபீன். அதுவே மனித படைப்புல டபுள் ஆகி போயிடுச்சு. இதுக்கடையில பாதுகாப்பதற்கு வானவர், கேள்வி கணக்கு விசாரிப்பதற்கு வானவர். அல்லாஹ்வுடைய தூதர் மேராஜுடைய பயணத்தில் ஒரு பள்ளிவாசலை பார்த்தார்கள், பைத்துல் மாமூர் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல். அதுல ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் வந்து தொழுவார்களாம். பொழுது விட்டு வெளியேறி விடுவார்கள் என்று சொன்னால் மறுநாள் புதிய ஒரு 70,000 பேர். இப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்து 1400 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அப்ப எவ்வளவு நாள், ஒரு நாளைக்கு 70,000 பேர் என்று சொன்னால் 1400 ஆண்டுகள் என்று சொல்லி இதை கணக்கு போட்டா முடியுமா? இந்த கியாமத்தில் எவ்வளவு நாள் இருக்கின்றதோ இப்படி எல்லாம் வானவருடைய எண்ணிக்கை நம்மால் கணக்கு செய்ய முடியாது. எவ்வளவோ வானவர்கள் அல்லாஹ் வைத்திருக்கிறான். நன்மையுடைய சபையில் நடக்கின்ற பொழுது அங்கே சில வானவர்கள் வருவார்கள், அரிசை சுமப்பதற்கு வானவர்கள் வருவார்கள், நரகத்திலே வானவர்கள் அங்கே அவர்களுக்கு கொடுமை செய்வதற்கு, இப்படி எல்லாம் வானவருடைய எண்ணிக்கை எடுத்தாலும் நம்மளால கணக்கு செய்ய முடியாது. வானவர்களை தாண்டி ஜின்கள் அவர்கள் எவ்வளவு இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய படைப்பு எவ்வளவு இருக்குது. மனிதனை தாண்டி விலங்குகளை எடுத்துக்கொள்ளுங்க, விலங்குகளை நம்மால கணக்கு பண்ண முடியுமா? புழு பூச்சிகளை கணக்கு பண்ண முடியுமா? கண்ணுல பார்க்கிற ஒரு எறும்பு கூட்ட பார்த்தாலே லட்சக்கணக்கில் கண்ணுக்கே தெரியுது. உலகம் முழுவதும் எவ்வளவு இருக்கும் புழுக்கள், பூச்சிகள், கண்ணுக்கு தெரியாத படைப்புகள் என்று சொல்லி ஒட்டுமொத்த வார்த்தைக்குமே ஒரே ஒரு வார்த்தை தான் போடுதான், அதத ஹல்கிஹி. அல்லாஹ்வுடைய படைப்பு அனைத்தையும் கொண்டு நான் உன்னை புகழ்கிறேன், அவ்வளவுதான் வார்த்தை. ஒரு வார்த்தையை தான் போடுறோம். அல்லாஹ் அந்த அளவுக்கு நான் புகழ்ந்துட்டங்க மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தருகின்றார்கள். இவ்வளவு நன்மை நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் இந்த ஒரு வார்த்தையை போடுவதன் மூலமாக நமக்கு அந்த நன்மை கிடைக்கின்றது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்து அவர்கள் செய்த நன்மையை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, இந்த திக்ரை நீ 3 முறை சொல்வாய் என்று சொன்னால் இவ்வளவு நேரம் நீ இருந்து சம்பாதித்த நன்மை இந்த திக்ரில் உனக்கு கிடைச்சிருது. ஏன்? இது அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் அளவுக்கு நான் அல்லாஹ் புகழ்றேன். ஒன்னொன்னா சொல்லி போக முடியாது. நீ என்னென்னலாம் படைச்சு வச்சிருக்க அதை கொண்டு நான் புகழ்றேன், அவ்வளவுதான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கி வ ரிலா நஃப்ஸிஹி. அல்லாஹ் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் உன்னை புகழ்கின்றேன். நீ என்ன செய்தால் நீ புரிந்து கொள்வாயோ எல்லாமே வார்த்தை தான். எதையுமே நம்ம சொல்லி புகழ்றதுக்குலாம் நேரம் இருக்காது, சொல்லி புகழவும் முடியாது. அல்லாஹ் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி இலவாக சொல்லி தருகின்றார்கள். அல்லாஹ் எதை கொண்டு புகழ்ந்தால் திருப்தி உருவானோ, எதை கொண்டு செய்தால் அவன் திருப்தி அடைவானோ அதை கொண்டு நான் புகழ்கிறேன். 2வது வாசகம். அடுத்து அரிசி, அல்லாஹ்வுடைய அரிசியுடைய எடை அளவுக்கு அல்லாஹ்வை புகழ்கின்றேன். அல்லாஹ்வுடைய அரிசியுடைய எடை எவ்வளவு பெருசு இருக்கும்? வசிய குர்சியு சமாவாதி வல்லாரும், வானங்கள் பூமி எல்லாம் உள்ளடக்கக்கூடிய வகையில் அல்லாஹ்வுடைய அந்த அரிசி என்பது பிரம்மாண்டமானது. அது எவ்வளவு எடை போட்டு எவ்வளவு இருக்கும் கணக்கு பண்ண முடியுமா? எடை போட முடியுமா? அது எவ்வளவு பெரிய எடை கொண்ட ஒரு அரிசாக இருக்கக்கூடிய நேரத்தில்
அந்த எடை அளவுக்கு நான் புகழ்றேன். ஒரு வார்த்தை தான் போட போறோம். எதையுமே அதளவு உட்கார்ந்து நாட்கள் உட்கார்ந்து மாசம் அப்படிலாம் கிடையாது. ஒரு வார்த்தையை போட போறோம், அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய அரிசியுடைய அளவிற்கு நான் செய்கின்றேன், உன்னை புகழ்கின்றேன். வரிலா நஃப்ஸிஹி வஸினத அரிசிஹி வமிதாத கலிமாத்திஹி. அல்லாஹ்வுடைய கலிமாக்கள் வார்த்தைகள் இருக்கின்றதே, அதை கொண்டு உன்னை புகழ்கின்றேன். அல்லாஹ்வுடைய வார்த்தை என்னெல்லாம் இருக்குது? திருக்குர்ஆனை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய வார்த்தை தானே. குர்ஆனை ஓதுவதற்குண்டான அந்த நன்மைகளை நாம் தனியா பட்டியல் போட்டாலே ஒரு நீண்ட நெடிய தலைப்புகள் பயான் சொல்லக்கூடிய அளவிற்கு ஏராளமான தகவல் இருக்கின்றது. அதே போல அல்லாஹ் வானவர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பேசிய வார்த்தைகள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அளவுக்கு நான் புகழ்கின்றேன். திருக்குர்ஆன் ஒரு எழுத்துக்கே நமக்கு 10 நன்மைகள் எழுதப்படுகின்றது. ஒட்டுமொத்த குர்ஆன் 114 அத்தியாயங்களும் எவ்வளவு எழுத்துக்கள் இருக்கும். இந்த அளவுக்கு அல்லாஹ் நான் புகழ்றேன். அல்லாஹ்வுடைய வார்த்தையில் வேற என்னென்ன இருக்கின்றதோ நமக்கு தெரியாம கூட எத்தனையோ வார்த்தைகள் இருக்கும். அல்லாஹ்வுடைய வார்த்தையில் எதுவெல்லாம் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கின்றானோ அது அளவுக்கு நான் உன்னை புகழ்றேன் என்று சொல்லி இந்த 4 வரி திக்ரை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? தன்னுடைய மனைவிக்கு சொல்லி தருகின்றார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இந்த நன்மைகள் நமக்கு என்ன செய்யும்? மீசானுடைய தராசை கணக்க செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு வழிமுறையாக இருக்குது என்று சொன்னால் இதை நமக்கு செய்வது பெரிய கஷ்டமா? இதை செய்வது நமக்கு என்ன பெரிய பாரதூரமான விஷயமா? ஒரு நாளைக்கு 3 தடவை சொன்னாலே எவ்வளவு நன்மை கிடைக்குது என்று சொன்னால் 3 6 ஆனால் 6 12 ஆனால் 12 24 ஆக மாறினால் எவ்வளவு சொல்ல முடியுமா அவ்வளவு நன்மைகளை கணக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு சின்ன ஒரு விஷயத்தில் இருக்கின்றது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம் என்று சொன்னால் அவர்கள் வழியாக நமக்கு ஒரு நன்மைகள் சேரும். நாம் ஒரு 10 பேருக்கு சொல்லுவோம் என்று சொன்னால் அந்த 10 பேருடைய ராயத்தை நமக்கு சேரும். நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய நேரத்தில் நமக்கு நன்மைகள் சேரும். எவ்வளவு ஈஸியான வழி பாருங்களேன். நன்மைகளை கணக்கு செய்வதற்கு இதை விட ஒரு இலகுவான வழிமுறை எங்கேயா இருக்குமா? அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமாக நமக்கு சொல்லி தருகின்றார்கள். நன்மை தேவை. நம்ம நினைக்கிறோம் இப்ப 10ஆம் தொழுகைக்கு எவ்வளவு தர்மம் பண்றோம், எத்தனையோ ஹஜ் செய்யறோம், உம்ரா செய்யலாம், ஒண்ணுமே போதாது. நன்மை என்பது நாளை மறுமையிலே அல்லாஹ் கவனிக்கக்கூடியவனாக இருக்கின்றான், பிரதானமாக கவனிப்பான். யாருடைய எடை அது கனமாக இருக்கின்றதோ அவர்கள் தான் இன்பமான வாழ்க்கையில இருப்பார்கள். எவ்வளவோ நன்மைகள் நாம் செய்ய வேண்டியதா இருக்கின்றது. நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள்ல கூட சில நேரங்களில் குறைகள் இருக்குமா இல்லையா? எல்லாருமே எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு யாராவது சொல்ல முடியுமா? 5 வேளை தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், எல்லாமே பர்ஃபெக்ட் யாராவது சொல்ல முடியுமா? அதுல கூட சில பிரச்சனைகள் இருக்கும். அதுல கவனம் இல்லாமல் தொழுதிருப்போம், பல சிந்தனைகளோடு தொழுதிருப்போம். அதற்கெல்லாம் மார்க்கம் இன்னொரு வழிமுறை வைத்துத்தான் அதை சரி பண்ணுகின்றது. நீ அதை செய்யுங்க, அதன் மூலமாக இதை நான் சரி செய்து விடுவேன் என்கின்ற வழிமுறை மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் நன்மையுடைய முக்கியத்துவம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எந்த அளவிற்கு தேவை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன செய்கின்றார்கள்? அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள். இத்தனை வழிமுறை நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனத்தில் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்வதற்கான ஒரு அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் மீசானுடைய தராசை கணக்கு செய்வதற்கான வழிமுறையாக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கின்றார்கள்? நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போல பாருங்க, அல்லாஹ்வுடைய அந்த மீசானுடைய தராசை கணக்கு செய்வதற்கு இன்னும் சில திக்ர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தராங்க. இதுவெல்லாம் கூட அடிக்கடி நாம கேள்விப்படக்கூடிய திக்ர்கள் தான். அதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கலிமத்தானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மான். ரஹ்மானுக்கு பிடித்த 2 வார்த்தைகள் இருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு ரஹ்மான் இன்னொரு பேர் இருக்கு இல்லையா? ரஹ்மானுக்கு பிடித்த 2 வார்த்தைகள் இருக்கின்றது. ஹஃபீஃபத்தானி அலல் லிசான். அந்த வார்த்தையை நாவல் மொழிவதற்கு ரொம்ப லேசு. அல்லாஹ் ரஹ்மானுக்கு அந்த வார்த்தை பிடிக்கும், நாம சொல்லுவதற்கு கஷ்டமா அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க நாவால் மொழிவதற்கு ரொம்ப லேசு என்று சொல்லிவிட்டு மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், சக்கீலத்தானி ஃபில் மீசான். நீ சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை மீசானுடைய தராசில வைத்தோம் என்று சொன்னால் அதுவும் கணக்கும். அல்லாஹ்வுக்கும் பிடிக்கும், ரஹ்மானுக்கும் பிடிக்கின்றது, நாமளும் சொல்வதற்கு இலகுவானது. மீசானுடைய தராசில கொண்டு போய் வைத்தோம் என்று சொன்னால் அந்த மீசானுடைய தராசை அதை என்ன செய்யும்? கணக்கு செய்துவிடும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். 2 வார்த்தை தான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். இந்த 2 வார்த்தையை யார் சொல்வார்களோ அவர்களுக்கு அந்த மீசானுடைய தராசை அதிகரிக்க செய்யக்கூடிய நன்மையை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தருகின்றார்கள். இது நமக்கு கஷ்டமா? இந்த 2 வார்த்தை என்பது பல நேரங்களில் கேள்விப்படக்கூடிய வார்த்தை தான். இதை ஒருவர் ஒரு நாளைக்கு எவ்வளவு சொல்கின்றார்களோ அந்த அளவிற்கு மீசானுடைய தராசை நினைச்ச முடியும், சொல்லி தர முடியும், கணக்கை செய்ய முடியும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி. அதனுடைய ஒரு வார்த்தை இங்கே இருக்குது, தனியாக அல்லாஹ் சொல்லி தரான். அங்க நன்மையை சொல்லி அதற்குண்டான நன்மை தனி,
தனியாகவே மீசான் இதை போட்டு எடை போடக்கூடிய நேரத்தில் நன்மை குறைக்கும் என்று சொல்லி தனியாக சொல்லி தரப்படுகின்றது. அதே போல இன்னொரு ஒரு நபிமொழியை பார்க்கின்றோம். அதாவது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இந்த சுப்ஹானல்லாஹில் அலீம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை ஒருவர் ஒரு நாளைக்கு அதிகமாக சொல்வார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா அதை சொல்லுகின்ற அந்த நேரம் வரையிலும் அவருக்கான ஒவ்வொரு சுப்ஹானல்லாஹ்விற்கும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், சொர்க்கத்திலே ஒரு மரத்தை ஒன்று நடுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அந்த இரண்டாவது வார்த்தை இருக்கு இல்லையா, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் ஒருவர் சொல்லுகின்ற நேரத்தில் ஒவ்வொரு சுப்ஹானல்லாஹ் அந்த வார்த்தைக்கும் ஒரு மரம் சொர்க்கத்திலே நடப்படுகின்றது. எவ்வளவு சொல்கின்றோமோ சொர்க்கத்தில் நடப்படுதுன்னு சொன்னா சொர்க்கம் நமக்கு உறுதி என்ற அர்த்தம். அந்த அளவிற்கு சொர்க்கத்துல நம்ம நல்லா நரகத்தில் போட போறானா, சொர்க்கத்திற்கு போகக்கூடிய காரியத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஒரு திக்ரை நமக்கு சொல்லி தருகின்றார்கள். இப்படி அல்லாஹ்வை போலக்கூடிய வார்த்தை என்று பல்வேறு கோணங்களை எடுத்துக்கொண்டாலும் கூட மீசானுடைய தராசை கணக்க செய்யக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் இலகுவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மீசானுடைய தராசு சம்பந்தமாகவே சொல்லக்கூடிய அளவிற்கு நீண்ட பட்டியல் இருக்கின்றது. திக்ர் சம்பந்தமாக, வணக்க வழிபாடுகள் சம்பந்தமாக ஏராளமாக இருந்தாலும் குறைந்த ஒரு எண்ணிக்கையிலே குறைந்த ஒரு நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு அமலைத்தை நாம் நினைச்சிருக்கிறோம். இன்னைக்கு நாம சொல்லி இருக்கின்றோம். இதை நாம் கவனமாக கொண்டு மேலே சொன்ன அந்த 4 வரி வார்த்தைகளும் இப்ப கீழே சொன்ன இந்த 2 வார்த்தைகளும் அதிகமாக நாம் கடைபிடித்தாலே போதும். அதே மாதிரி நம்மள அதிகமாக கடைபிடிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இதையாவது நாம் செய்து வருவோம் என்று சொன்னால் மீசானுடைய தராசி கணக்கை செய்யலாம் என்கின்ற வலிமை மார்க்கத்தில் சொல்லப்படுகின்றது. இதையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கின்றோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மீசானுடைய தராசை கணக்க செய்வதற்கு இன்னும் சில வழிமுறைகளை சொல்லித் தருகின்றார்கள். அதுல நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கொள்கையும் அடங்கும். ஆனால் அந்த கொள்கையோடு நாம் மரணிக்கின்றோமா, அதுதான் நமக்கு கேள்வி. அந்த கொள்கையோடு ஒருவர் மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கையோடு ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கின்ற பொழுது அவருக்கும் அந்த மீசானுடைய தராசு என்ன செய்யப்படுமா, கணக்க செய்யும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமையில அல்லாஹ் தஆலா என்ன செய்வானாம், ஒரு அடியானை அழைப்பான். எப்படிப்பட்ட அடியான்? 99 ஏடுகள் பாவம் செய்திருக்கக்கூடிய நிலையில் அந்த ஏடுகளை கொடுத்து அந்த அடியான் அழைப்பான். 99 ஏடு அளவிற்கான பாவம் செய்யக்கூடிய பட்டியலோடு ஒரு அடியான் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் அழைக்கப்படும். அந்த ஒவ்வொரு ஏடு எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு ஏடு மாத்திரம் ஒரு மனிதன் பார்க்கக்கூடிய பார்வை அளவுக்கு இருக்கும். ஒரு மனுஷன் எவ்வளவு தூரம் பார்ப்பான், இப்ப இங்க இருந்து நாம பாக்குற எவ்வளவு தூரம் இருக்கும் அந்த அளவுக்கு அந்த ஏடு. வானத்தை பாக்குற எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் கணக்கு பண்ண முடியுமா, அந்த அளவுக்கு அந்த ஏடு. இப்படி 99 ஏடுகள் என்று சொன்னால் அப்ப எவ்வளவு பாவம் செய்திருப்பான். அப்படியான ஒரு அடியானை மறுமையில அல்லாஹ் என்ன செய்வானா, கூட்டு அவனுக்கு அந்த ஏடை கொடுக்கக்கூடிய நேரத்தை அவனத்துல கேட்பானா, இந்த பாவத்துல ஏதாவது நீ மறுக்கிறியான்னு கேட்பானா. இல்ல ஒண்ணு மறுக்கல. அல்லாஹ்வை பொறுத்தளவுல அங்க யாருமே என்ன செய்ய முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. அல்லாஹ் இருந்தாலும் கூடுதலா கேட்கலாம், இது ஏதாவது உனக்கு அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறதா, என்னுடைய வானவர்கள் உனக்கு அதுல ஏதாவது தவறாக எழுதி விட்டார்களா என்பதாக அந்த அடியார் இடத்துல கேட்பானா. ஒண்ணும் கிடையாது, இந்த தவறை நீதான் செய்தாயா, ஆமா நான் தான் செய்தேன் ஒத்துக்கொள்வான். உலகத்தில் வேண்டுமானால் மனிதர்கள் தப்பித்து விடலாம். தவறே செய்யக்கூடியதை நேரடியாக கண்டுபிடித்தாலும் அல்லது வேற ஏதாவது வகையிலே நாம் நிரூபித்தாலும் கூட உலகத்தில் தப்பித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு மனிதனுக்கு சாமர்த்தியம் இருக்கின்றது. ஆனா மறுமையில் அப்படி கிடையாது. எல்லோரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் தான். எதை மறைக்க முடியும்? உலகத்துலதான் நாம மனிதர்களை ஏமாற்ற முடியுமே ஒழிய அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. அதை ஒத்துக்கொள்வான். அப்ப அடுத்ததா அல்லாஹ் கேட்கிறான், இந்த பாவங்கள்லாம் செய்ததற்கு ஏதாவது காரணம் இடத்துல இருக்குதா, ஏதாவது காரணத்தை சொல்லி தப்பிக்க போறியா? இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிற 99 ஏடு என்று சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு பாவம். அதுவும் கண் பார்வை இருக்கக்கூடிய அளவிற்கு அந்த புத்தகத்தை பிரித்தோம் என்று சொன்னால் அது எப்படி எவ்வளவுக்குள்ள கொண்டு வருது? 99 ஏடு என்று சொன்னா சும்மாவா? அப்ப அதுக்கு இவ்வளவு பாவம் செய்திருக்கக்கூடிய நீ ஏதாவது காரணத்தை சொல்லி ஏதாவது தப்பிக்கலாம் நினைக்கிறியா? ஒண்ணும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அப்ப அல்லாஹ் சொல்வானா, அப்படி என்று சொன்னால் உனக்கு ஒரு நன்மை நம்மிடத்தில் இருக்குது, ஒரே ஒரு நன்மை இருக்குது. நீ இன்றைக்கு என்ன செய்ய மாட்டாய், நீ அநியாயம் செய்யப்பட மாட்டாய் என்று சொல்லிவிட்டு பிதாக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஏடு, ஒரு சின்ன ஒரு அட்டை மாதிரி ஒரே ஒரு நன்மை இருக்கின்றது. அந்த நன்மை எடுத்து மீசானுடைய தராசிலே 99 ஏடை ஒரு புறத்திலும் இந்த அட்டையை தூக்கி இன்னொரு புறத்தில் வைக்கக்கூடிய நேரத்தில் அந்த 99 ஏற்றில் இருக்கக்கூடிய பாவங்கள் அப்படியே சுக்குநூறாக பறந்துவிடும். அப்படி என்ன இருக்குது அதுலதான் களிமா இருக்குது, கொள்கை இருக்கின்றது. இந்த கொள்கை அடிப்படையில் ஒருவருடைய வாழ்க்கை கடைசி நேரத்தில் சரியாக முடியும் என்று சொன்னால்
அவருக்கும் மீசானுடைய தராசை கணக்கு செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஏன் சொல்றோம்? உலகத்தில் இன்றைக்கு வாழ்கின்ற பொழுது பலர் என்ன செய்யறாங்க? கொள்கைக்காக வேண்டி பல நேரங்கள்ல அடகு வைக்கக்கூடிய மக்களை பார்க்கத்தானே செய்யறோம். காதல் கலிசடை என்ற பெயரால் மார்க்க வேண்டாம், அவனோட ஓடி போறேன், மார்க்கத்தை தூக்கிடுறாங்க. இன்னைக்கெல்லாம் பல இது கிளம்பிருச்சு. முப்பாட்டா முன்னோர்கள் பின்பற்றணும், வாங்க பின்னாடி வாங்கலாம் அழைக்கக்கூடிய நம்முடைய சமுதாயத்து பெண்களை இறக்கக்கூடிய பல செய்திகளை பார்க்கின்றோம். இப்படி கொள்கை பெருசு கிடையாது என்று வாழ்கின்ற காலத்தில் கொள்கையை தூக்கி எறிவார்கள் என்று சொன்னால் அவங்க எப்படி இருக்க முடியும்? அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நாளும் உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, அந்த உள்ளத்தை உனது மார்க்கத்தில் நீ நிலைபெற செய்வதற்கான பிரார்த்தனையை சொல்லி தந்திருக்கின்றார்கள். அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் குலூபனா லா தாஅத்திக. இறைவா, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தினை என்ன செய்யி உனக்கு கட்டுப்படக்கூடிய உள்ளமாக மாற்றி என்று ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய தூதர் செய்கின்றார்கள், பிரார்த்தனை அதிகமாக சொல்லி இருக்கின்றார்கள். நாம் வாழக்கூடிய வாழ்க்கையிலே கொள்கை என்பது கரெக்டா இருக்கணும், அதுல கூட அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்க கூடாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாலும் அதுதான் கொள்கை. இல்லங்க நான் நடுநிலையா இருக்கிறேன், அங்கேயும் போய்க்கிறேங்க, அதெல்லாம் கிடையாது. கரெக்டான கொள்கையோடு ஒருவருடைய உயிர் பிரியும் என்று சொன்னால் அது கூட நாளை மறுமையிலே அவருடைய தராசை கணக்கு செய்வதற்கான வாய்ப்பாக இருக்கும் என்கின்ற பல்வேறு வழிமுறைகள் மார்க்கத்தில் சொல்லப்படுகின்றது. எனவே நன்மை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மறுமையிலே பிரதானமாக கவனிக்கப்படுவதன் காரணமாக அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கின்ற தகவலை நாம் அடிப்படையாக பதிய வைத்து அதை செய்வதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட வாய்ப்பை நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, மறுமை நாளிலே நன்மை என்பது பிரதானமாக கவனிக்கப்படும். நன்மை என்பது எவ்வளவு தேவை என்கின்ற சில தகவல்களை முதலாவது உரையிலே பார்த்தோம். மார்க்கத்தில் அந்த மீசானுடைய தராசை அதிகப்படுத்தக்கூடிய இன்னும் சில காரியங்கள் இருக்கின்றது. அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகின்றார்கள். சில நல்ல குணங்கள் கூட நமக்கு என்ன செய்யும்? அந்த மீசானுடைய தராசை கணக்கு செய்யும். சில நேரங்களில் நமக்கு சில பிரச்சனைகளை ஏற்பட்டிருக்கிறது, சில ஊனங்கள், இது மாதிரி ஒரு நிலை வந்திருக்கும் என்றாலும் கூட அதை ஒருவர் பொறுத்து கொண்டாலும் கூட அவருக்கு என்ன செய்யப்படும்? அதிகமான நன்மைகள் கணக்கு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்கின்ற தகவல் எல்லாம் மார்க்கத்திலே சொல்லப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இப்னு மஸ்ஊத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், இவருடைய கால் ஒரு சிறுத்த கால் ஊனம் கிடையாது, சின்ன காலா இருக்கும். இவர் ஒரு நாள் என்ன செய்யறாரு? இந்த மரத்து மேல, அந்த மிஸ்வாக்கு பறிக்கக்கூடிய மரத்து மேல ஏறாரு. ஒரு பலவீனமான உடல் கொண்டவர், இந்த காலினால கீழே விழுந்துறாரு. மக்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க. அந்த அளவிற்கு ஒரு பலவீனமான ஆளு. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வருகின்றார்கள். பார்த்து விட்டு என்ன செய்யறாங்க? இப்னு மஸ்ஊத் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வகையிலே, இதை பார்த்தா நீங்க சிரிக்கிறீங்க, நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹுமாபில் மீசான், மீசான் என்று சொல்லக்கூடிய அந்த தராசிலே இவருடைய இந்த இரண்டு கால்களை எடுத்து வைப்பான் என்று சொன்னால் அஸ்கல் உஹது, ஒரு உஹது மலையை விட ஒரு நன்மை இவரால் பெற்றுக் கொள்ள முடியும். உனத்தை பார்த்தாலும் கிண்டல் பண்றீங்க, அதை ஒருவர் இந்த உலகத்தில் பொறுத்துக் கொள்வார் என்று சொன்னால் அதை கூட நான் மீசான்ல போட்டு என்ன செய்வேன்? நன்மைகளை வாரி வழங்குவேன் என்று சொல்லக்கூடிய பல்வேறு விதமான தகவல்கள் மார்க்கத்திலே நன்மைகளை அதிகரிப்பதற்கான பல வழிமுறைகள் இந்த மார்க்கத்திலே சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றாக நாமும் அதிகமாக படித்து அதை வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுரையை சொல்லி ஒரே ஒரு அறிவிப்பை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இன்னும் ஒரு வாரம் தான், அதுக்கு அடுத்த வாரங்கள்லாம் நோன்பு ஆரம்பிச்சிரும். இப்ப நோன்பு என்பது நாம சொல்ல தேவையில்லை. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த நன்மைகளை எல்லாம் நோன்புல நம்ம அதிகமா செய்தோம் என்று சொன்னால் இன்னும் டபுள் ட்ரிபிளாக அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அந்த மாதங்கள் என்று நம்ம எல்லோரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். அதே மாதிரி மீசானுடைய தராசிலே கணக்கு செய்யக்கூடிய தர்மம் சம்பந்தமாக பொருளாதார ரீதியாக கூட பல வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீண்ட நெடியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பெரிய பட்டியல் இருக்கும். பொதுவாக அந்த நன்மைகளை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் மார்க்கத்தில் சொல்லப்படுகின்றது. அதை நாம் கவனத்தில் கொண்டு ரமலானுடைய மாதம் வருகின்றது. ரமலான் என்று சொன்னாலே அதற்கு பல்வேறு விதமான பொருளாதாரங்கள் நமக்கு தேவைப்படுகின்றது. சகரி ஏற்பாடு, கஞ்சிகள் ஏற்பாடு, இது மாதிரி தேவைகளுக்கு நமக்கு என்ன செய்கின்றது? பெரிய பொருளாதாரம் தேவைப்படுகின்றது. அந்த அடிப்படையில் இந்த வருடம் கிளையின் சார்பாக பள்ளிவாசல் அந்த கஞ்சி இது போன்ற காரியங்களுக்கு என்ன செய்திருக்கின்றார்கள்? ஒரு நாள் கஞ்சிக்கு 12,000 என்று முடிவு செய்திருக்கின்றார்கள். அதிலையும் உங்களுடைய பங்களிப்பை அதிகமாக செய்து உங்களால் முடியாவிட்டாலும் கூட ஒருவரை நீங்கள் கை காமித்து அவர்கள் அந்த நன்மையை செய்வார்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கும் என்பதை எல்லாம் கவனத்திலே கொண்டு அந்த கஞ்சிக்கான தொகையை நீங்க என்ன செய்யுங்க? கிளையிலே கொடுத்து அந்த நன்மையிலே பங்கெடுக்க செய்யும் என்கின்ற தகவலை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.